வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 153 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 151 விட்டு கீழே வந்தால் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் செல் பண்ணலாம், இல்லைன்னா வேறு எந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் தான் இருந்தோம். இதுதான் நேற்று நம்மளோட எதிர்பார்ப்பு அமைஞ்சிருந்தது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு செல்லிங் இருந்தது. மார்க்கெட் கீழே வர முயற்சி செஞ்சுருந்தாலும் 151 விட்டு கீழே வரல. அதுக்கப்புறம் 152 முழுக்க சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நடந்திருக்கு. பல முறை 152 மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் ப்ரைஸால் 156 விட்டு மேலேயும் போக முடியல. ஒரு முறை 151 தொற்றுக்கு, ஆனால் அதை விட்டு அதால் கீழும் வர முடியல. ஸோ மார்க்கெட் இறுதியாக பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் ஆச்சோ அது பக்கமாகவே 153 பக்கமாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ட்ரேடிங் வாய்ப்பையும் கொடுக்கல. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் நம்ம ட்ரேடிங் திட்டத்துலையும் எந்த மாற்றமும் கிடையாது. நேற்று என்ன ஃபாலோ பண்ணுமோ அதே தான் திருப்பி ஃபாலோ பண்ண போகிறோம். 151 விட்டு கீழே வர சமயத்தில் செல் பண்ணுங்கள். 156க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கணும். ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலைன்னா 151 விட்டு கீழே வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் ஏதாவது பவுன்ஸ் பேக் கொடுத்தது அப்படின்னா அதுக்கு மேலே போய் செல் பண்ணலாம். இதை தவிர ஸ்டாப் லாஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.